10 நிமிஷத்தில் சாம்பாரா? அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் முறையாக என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணது, பச்சை மிளகா 4, காஞ்ச மிளகா 3, சின்னதாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி 3, கத்திரிக்காய் 1 கட் பண்ணது, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான தண்ணி. இதை போட்டு கேஸை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு விசில் வந்துச்சுங்க. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்து போயிடுதுங்க. இதை கடைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டோம். வெடிகட்டி வச்ச தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சுட்டு இதில் கொட்டிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுட சுட இட்லி வச்சுட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சாம்பார். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாங்க இந்த சாம்பார். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.